இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், படிப்புடைய ஆர்வம் காரணமாக வறுமையோட உச்சகட்டத்தில் நாங்கள் எப்படி படித்தோம்ன்ற ஒரு விஷயம் சொல்றார். அதாவது லஃப்தத்துல் கபீத் என்ற நூலில் அவர் சொல்றார், ஒரு ஈரலின் துடிப்பு என்ற நூலில் என்ன சொல்றாருண்டா, காய்ந்த சிலர் ரொட்டிகள் இருக்குது, இந்த ரொட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் ஆற்றோரத்தில் உட்கார்ந்து நம்ம சாப்பிடுவோம். அவசரமா போய் அங்க போய் படிக்கிற மட்டுக்காண்டி சாப்பிடுவோம். இந்த சாப்பிட்ற நேரத்தில் இந்த ரொட்டியுடைய தன்மை எப்படி இருக்குங்கிற வறுமையை சொல்றாரு. அதுல ஒரு துண்டை நம்ம வாயில போட்டோம்னா தண்ணி குடிக்காம தொண்டையை தாண்டி இறங்காது. தண்ணி ஊற்றாமல் தொண்டையை தாண்டி என்ன செய்யாது, அது இறங்காது. ஆனாலும் லத்தத்து தலப், அறிவை தேடுகின்ற இன்பம் எங்களுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சது, ஒன்றும் இல்லாம ஆக்கிச்சு. அறிவை தேடுகின்ற இன்பம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சிம்பிளாக அறிவை தேடுகின்ற இன்பத்தை நீங்க பார்க்கணும்டா, இன்றைக்கு ஸ்கூல் போய் படிக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுடைய இன்பத்தை இதையும் பார்த்தீங்கன்னா விளங்கிடும். அங்க அறிவை தேடுறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாங்க படுற பாடு அவங்க விடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு அதை முடிச்சு வைக்கிறதுக்கு நம்ம படுற பாடும், அவர்கள் எக்ஸாம் நேரத்தில் படிக்கிற நேரத்தில் அந்த தூக்கத்தை முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு படுற பாடும் எதை சொல்லுது தெரியுமா? அந்த அறிவுடைய இன்பம் என்ன செய்யல, உள்ளத்திற்குள்ள ஏறவில்லை. உள்ளத்திற்குள்ள என்ன செய்யல, ஏறவில்லை. கிட்டத்தட்ட மயக்க ஊசி போட்டு ஆபரேஷன் பண்ற மாதிரி தான் அது. அந்த லெவல்ல தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைய அறிவு தேடல், மார்க்க அறிவு தேடல் இன்பமாக வந்த அந்த அறிஞர்களுடைய வரலாற்று என்ன பார்க்கிறோம், அப்படி பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நீங்க என்ன புரிஞ்சுக்கோன்னு சொன்னால், உங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கு, எல்லா வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். எங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். எங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறதோ அதுல கூடுதலான ஈடுபாடு காட்ட வேண்டும், அதுல கூடுதலான ஈடுபாடு காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா அது உங்களுக்கு திறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு அல்லாஹு தஆலா திறந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.